இது மகிமை நேரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான அந்த நல்ல நேரத்திற்காக, அந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக யாபேஸை குறித்து, யாபேஸினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நோக்கி செய்த ஜபத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த ஜபத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது கடைசியாக 2 நாளாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாபேஸினுடைய ஜபத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாபேஸினுடைய ஜபத்தை கேட்டார். இன்னைக்கு நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? எந்தெந்த ஜபத்திற்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். அப்ப யாபேஸினுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் இருக்க வேண்டும்? முதலாவதாக, யாபேஸ் முழுவதுமாக கர்த்தரை நம்பினார். அவர் கர்த்தரிடத்தில் மாத்திரம் விசுவாசம் வைத்தார். மனுஷரிடத்தில் உள்ள விசுவாசங்களை அவர் அகற்றி போட்டு கர்த்தரிடத்தில் மாத்திரம் விசுவாசம் வைத்து உண்மையாய் உத்தமமாய் இந்த யாபேஸ் நடந்து வந்ததாக நம்ம பார்க்கிறோம். எனவேதான் யாபேஸினுடைய ஜபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். யாபேஸினுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவர் கேட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் யாபேஸினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, துக்கம் என்று பெயர் கொண்டிருந்த அந்த யாபேஸினுடைய பெயர் அவன் பெற்ற அந்த கணத்தின் மூலமாய், அவன் பெற்ற அந்த அங்கீகாரத்தின் மூலமாய் அந்த பட்டணமே இந்த யாபேஸினுடைய பெயராய் மாறினதாக நம்ம பார்க்கிறோம். அந்த யாபேஸை குறித்து பார்க்கும்போது 2 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல அவன் சகோதரனை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி யாபேஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? யாபேஸ் மனிதரை நம்பவில்லை, தன்னுடைய சகோதரனை நம்பவில்லை, தன்னுடைய ஊர்க்காரனை நம்பவில்லை. யாபேஸ் உண்மையாக கர்த்தரை நம்பினார். யாபேஸ் உண்மையாக கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசத்தில் இந்த யாபேஸ் நிலைத்து கொண்டிருந்ததனால் இந்த யாபேஸ் பெற்றுக்கொண்டான். வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆணித்தரமாக வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களை, இந்த நேரத்தில் யாபேஸ் உண்மையாக விசுவாசத்தோடு கூட கர்த்தரிடத்தில் கேட்டான். எனவே அது பெற்றுக்கொண்டான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல், எந்த விதமான மன கிளேசங்களும் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். யோசேப்பு எல்லாராலும் நிந்திக்கப்பட்டான். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டான். தன்னுடைய சகோதரர்களால் குழிக்குள்ளாக இறக்கப்பட்டான். தன்னுடைய சகோதரர்களால் நாடு கடத்தப்பட்டான். தன்னுடைய சகோதரர்களால் பொறாமை கொள்ளப்பட்டான். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த யோசேப்பு ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று உணர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபித்தான். ஆண்டவரிடத்தில் உண்மையாய் விசுவாசம் வைத்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உண்மையாய் விசுவாசித்தான். இதன் மூலமா என்ன வந்தது? யோசேப்பு அவனுடைய சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் அவன் எழும்பினான். கனம் பெற்றவனாய் இந்த யோசேப்பு மாறினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல ஒரு கனமீனம் நமக்கு இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்முடைய ஜபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். நம்முடைய விசுவாசத்தை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். உங்கள் விசுவாசத்தை, ஆண்டவரே நான் உம்மிடத்துல முழு விசுவாசம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாயால மாத்திரம் சொன்னா பத்தாது. ஆண்டவரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்த்து உண்மையாகவே நமக்கு விசுவாசம் இருக்குமானால், கர்த்தரிடத்தில் மாத்திரம் விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசத்திற்கு கர்த்தர் அங்கீகாரத்தை கொடுக்கிறார். எப்படி யாபேஸினுடைய விசுவாசத்துக்கு கர்த்தர் அங்கீகாரத்தை கொடுத்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசத்திற்கு நிச்சயமாக கர்த்தர் அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து யாபேஸ், துக்கத்திலிருந்து யாபேஸ் இன்றைக்கு ஹானரபிள், மாண்புமிகு, மதிக்கத்தக்க ஒரு காரியத்தை பெற்றிருக்கிறார். இந்த யாபேஸ் ஹானரபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது பிரித்தோமானால் ஹானர் கூட்டல் ஏபிள், மாண்புமிகு. இன்னைக்கு உலகத்தால் போற்றப்படுகிற அநேக மாண்புமிகு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே யார் விசுவாசிகளா இருக்கிறார்களோ, கர்த்தரிடத்தில் உண்மையாகவே விசுவாசிகளா இருக்கிறவர்கள் மாத்திரம்தான், அவர்கள் மாத்திரம்தான் மாண்புமிகு மனிதர்கள். அவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரிடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறவர்களா இருக்கிறார்கள். உலகத்தாரால் நிறைய பேர் போற்றப்படலாம், ஆனால் ஆண்டவரிடத்தில் விசுவாசி இருக்கிறார்கள் நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் மாண்புமிகு தன்மைகளை உடையவர்களா இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். எனவே பிரியமானவர்களை, இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் நமக்கு யாபேஸினுடைய ஜபத்தை குறித்து பேசினார். துக்கத்தின் மத்தியில் இருந்த யாபேஸை கர்த்தர் மாற்றினார். துக்கத்தின் மத்தியில் இருந்த யாபேஸுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். அந்த யாபேஸை கர்த்தர் தூக்கி எந்த இடத்துல அவன் தாழ்த்தப்பட்டானோ, எந்த இடத்துல அவன் கனவீனப்பட்டானோ அந்த இடத்துல யாபேஸை உயர்த்தி வைத்ததாக நம்ம பார்க்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்க
பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். எனவே பிரியமானவர்கள், நீங்கள் மனுஷரை நம்பாதீர்கள், உங்கள் விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த விசுவாசத்தை அங்கீகரித்து இந்த விசுவாசத்திற்கு நிச்சயமாக பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் காணப்படுவார். எனவே எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். கர்த்தரிடத்தில் உறுதியாக நம்ம நம்புவோம். யாபேஸ் செய்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நேர்ந்த பரலோக பிதாவே, அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமாக யாபேஸ் செய்த ஜெபத்தை குறித்து எங்களோடு நீர் பேசினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. யாபேசனுடைய ஜெபத்தை அங்கீகரித்த ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்கள் ஜெபங்களை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. யாபேஸ் உம்முடைய இடத்திலே முழு விசுவாசத்தோடு கூட ஜெபித்ததனால் யாபேசனுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் யாபேசனுடைய ஜெபத்தை அங்கீகரித்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை நீர் அங்கீகரிக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, பதில் வராதிருக்கிற ஜெபங்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் நீர் மாற்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை சீர்படுத்த வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் சீர்படுத்தி எங்கள் எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் தாமே இந்த வாரத்தில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை உடைய வாரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகத்திற்கு நாங்கள் அடிமைகளாயிராதபடிக்கு உமக்கு நாங்கள் அடிமைகளை ஆண்டவரே சபா, உமக்கென்றே சேவிக்கிற சீஷர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். எல்லாரையும் உடைய விசேஷத்தை பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு வாங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை நீர் விலக்கி காக்க போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கே துதிக்கான மகிமை எடுக்கிறோம். மீட்பராமேஸ்வரன் நிதான இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை